சாமி எனக்கு நரம்பெல்லாம் தளர்ந்து ஐயோ எனக்கு இந்த இந்த பாவி எனக்கு அல்ல எல்லாம் தளரே சாமி நான் சுமந்த இந்த பாவி எனக்கு அடிவயிறு நோக ஐயோ எனக்கு ஏழாமாதோ எனக்கு எண்ணிய எண்ணமல்ல நெகளே ஐயோ நான் சுமந்த எட்டாமாதோ என் குழந்தை என்ன எட்டி உதைக்கோ ஐயோ எனக்கு 9ஆம் மாதம் என் குழந்தை என்ன வாங்கி உதைக்க ஐயோ இந்த 10ஆம் மாதம் மாதமா இருந்து பாவியானே மற்ற பெண்களை போல நிறைய மாதமாக இருந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த நாட்டையே ஆழ்வான்னு சொல்லி மனசுல ஆசை வைத்திருந்தனே எனக்கு குழந்தை பிறந்ததா எங்க அண்ணன் ஹரிராம இடத்துல சொல்ல ஹரிராமன் ஒரு கூன் கிழவி அனுப்பினார் அந்த கிழவி சொன்னாங்க நிறைய மாதமாக இருந்து நான் கர்ப்பம் தெளிந்த உடனே குழந்தை பிறந்த உடனே எனக்கு குழந்தைதான் பிறந்துருச்சுன்னு சொல்லி என் குழந்தை கொடுங்கன்னு நான் கேட்க அப்ப அவங்க சொன்னாங்க அம்மா இந்த 10 மாசம் நீ சுமந்து பெற்றது உன் கருத்திலே கருவாகப்படுறது ஜனனிக்கு கிடையாது பிறந்ததெல்லாம் முதல கட்டியா போச்சுன்னு சொன்னாங்களே தவமா தவம் கிடந்து ஒரு குழந்தை பிறக்குமே ஒரு குழந்தை பிறந்து விட்டா இந்த நாகலோகத்திலே நம்ம பேரும் சொல்லுபடிக்கு நமக்கு ஒரு மகன் ஆகுமே அப்படின்னு சொல்லி ஒரு மகனை ஆசையாக நான் வளர்க்கலான்னு மனசுல கோட்டை வைத்திருந்தேன். 1ஆம் மாதம் என் உடம்பெல்லாம் தளர்ந்து 2ஆம் மாதம் என் இடையெல்லாம் தளர 3ஆம் மாதம் என் முகமது விழித்து 4ஆம் மாதம் என் நரம்பல தளர்ந்து 5ஆம் மாதம் என் அல்லையெல்லாம் தளர 6ஆம் மாதம் என் அடிவயிறு நோக 7ஆம் மாதம் எனக்கு வளகாப்பு திலகம் செய்ய 8ஆம் மாதம் என் குழந்தை எட்டி உதைச்சது 9ஆவது மாதம் குழந்தை ஓங்கி உதைக்குது 10ஆவது நமக்கு குழந்தை பிறக்குன்னு இருந்தது என் மனக்கோட்டை எல்லாம் மண்கோட்டையா போனது என்னாக பிறந்து இப்பேற்பட்ட குழந்தைய பெறாது நான் பாவியானே கண்ணம்மா
பெண்ணாக பிறந்தது நான் விதையா? ஒரு குழந்தையை பெறாமல் படிக்க உலகில் பெண்ணாக பிறந்து விட்டனே. பெண்ணாக பிறந்த நேரம் ஒரு மண்ணா பிறந்திருந்தா ஒரு மாளிகட்ட குதிரைக்கு மரத்துக்கு மரமாறு நிழலா இருந்திருப்பேன். அந்த நிலத்துல மரம் காய்ச்சி காய்கறி கொடுத்திருந்தா அது 4 பேர் பறிச்சு தின சுகமா இருந்திருப்பாங்க. ஒரு மண்ணா பிறந்திருந்தா ஒரு மாளிகட்ட உதவி இருப்பேன். ஒரு மரமா பிறந்திருந்தா கனியா கொடுத்திருப்பேன். எதுக்கும் உதவாத பெண்ணாக நான் பிறந்து காய்க்கின்ற செடியில் காயில்லாக விட்டால் இந்த கானகத்துக்கு கேடா, பூக்கின்ற செடியில் பூவில்லாக விட்டால் இந்த பூமிக்கு கேடா. பெண்ணாக பிறந்த பிள்ளையை பெறாத இப்பேற்பட்ட பெற்றும் பெறாத பாவியானே நான் இருப்பதும் ஒன்று இறப்பதும் ஒன்றுதானே காவேரி நீந்தலாமா? கரியை துடைக்க காவேரிக்கு போகலாம், விதியை துடைக்க வேந்தன் வந்தால் முடியாது. வறுமிதி வந்து விட்டால் நாம் படுவிதி பட்டுதான் ஆக வேண்டும். இறைவன் எழுதின விதி இவ்வளவுதான் இருந்தா அது பிரம்மனே வந்தாலும் மாற்ற முடியாதா? தலையெழுத்து மாற்றும் சக்தி எந்த ஒரு தெய்வத்துக்கும் கிடையாது. அப்படி இருக்க இறைவன் என் மேல் எழுதின விதி இவ்வளவுதான். அப்படி என் மனசில் நானே எடுத்துக்கொண்டு என் கணவருக்கு இப்ப எங்க வாழ்கிறார்கள்? என் கூட இருக்கிறாங்களா? என் கூட இல்லாம இருக்கிறாங்களா? எங்க இருக்கிறாங்க? எங்க இருக்கிறாங்க? இதோ சூதனால பகடையாடி சொந்த நாட்டையே அந்த பாண்டவர்கள் இப்ப வனவாசத்திலே கணவரோடு வாழ்ந்து வருகிறார்கள். சரிமா, உண்மைதான். அம்மா, இந்த பாதாள நாகலோகத்திலே தன்னந்தனிமையாக யாரும் இல்லாத பாவி போல நானே அனுத்தனமும் புலம்பி வருகிறேன். இருந்தாலும் அந்த புறத்தில் இருக்கிறேன். ஆகட்டும், வேலைகள் செய்துவா. யாராவது வந்தால் எனக்கு
நீங்க பாட வந்திருக்கிறீங்க, முக்காலிட்டு வந்திருக்கிறீர்கள். ஐயோ முக்காடு எடுக்காத ஆயா, என் தலையில என்ன ஆச்சு? ஐயோ நீ முக்காடு எடுக்காத அம்மா. என்னடி யாருன்னு தெரியல, அவையன்னு வந்திருக்கிறாங்க, நம்ம நாட்டை சேரி வந்திருக்கிறார்கள். யார் என்னன்னு தெரியலையே. ஐயோ தாயே என்ன தெரியலையே. தெரியலையா? நான் அபயம் எந்த அபயமாக இருந்தாலும் சரி, நான் அபயத்தை காக்கிறேன் என்று சொல்லி கை மீது ஒரு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் யாருன்னு சொல்றேன். யாரு, எந்த மொழி, எந்த தேசம், எங்க இருந்து வருகிறா, இது எல்லாம் சொன்னால் சத்தியம் செய்து தருகிறேன். அம்மா, ஒரு ஆம்பளையா இருந்தாலும் உன்னை ஏதாவது சூழ்ச்சி மார்க்கமா ஏதாவது செஞ்சிருவாங்க, நீ பயப்படலாம். சரி, நானும் ஒரு பொம்பளை, நீயும் ஒரு பொம்பளை. பொம்பளைக்கு பொம்பளை சத்தியம் பண்றதுக்கு எதுக்கம்மா இப்படி பயப்படுற? நம்ப முடியாது. சத்தியத்தை பற்றி தெரியாதடி. சத்தியம் செய்து விட்டால் சத்தியத்தை காப்பாற்றணும். நீ யார் எவருக்கு தெரியாது, முக்காடு போட்டு வந்திருக்கிற, உன்னால ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். நீ யாருக்கு தெரியுமா சத்தியம் செய்து விட்டால் அதுல ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னா ஒரே பிரச்சனை வராதுமா. சொல்லிட்டாங்க பண்ணுமா. பொம்பளை கூட்டம் 100 பேருக்கு பார்க்க பாக்குறாங்க. 100 பொம்பளைக்கு வந்து ஒரு பொம்பளை மேல கூட உனக்கு கொஞ்சம் கூட மனசு அடங்கலையா? பொம்பளைக்கு வந்திருக்கிறமே, நீ ஒரு பொம்பளை, நானும் ஒரு பொம்பளை. ஆமா. பெண் என்றால் கல்லும் கல்லாத மனசும் கலகுமா, இளையாத மனசும் இலகுமா. 4 பேர் சொல்லட்டும். சத்தியம் செய்ய சொன்னால் அவங்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது. நான் செய்யறேன். கேளம்மா தாயே. அக்கா, எங்க அக்கா கேட்க சத்தியம் மட்டுமாக்கா? ப்ளீஸ் சத்தியம் மட்டுமா? எதுக்கு பண்றது கேட்க சொல்லாய சத்தியம் மனசு எங்க போய் சொல்லல அப்படி பண்ணட்டுமா? இல்ல பிரச்சனை வராது. அக்கா தக்க போடியா, தக்க போடியா. அந்த அக்கா சாமியான அக்கா. ஐயோ சாமி, ஐயோ மகாராஜா. அக்கா பத்தி மட்டுமா வேண்டாமா? பத்தி மட்டுமா வேண்டாம். பலி கொடுக்குறாங்களா? இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா பிரச்சனை எல்லாம் வராது. பிரச்சனை எல்லாம் வராதம்மா. அம்மா சரி, எல்லாத்தையும் கேட்டீங்களா? சத்தியம் பண்ண சொல்றாங்க. இன்னுமே எதுக்குமா தயங்குறீங்க? வேண்டாமாமா. யார் வேண்டாம்? யாருல அது ஏழை வேண்டாம். நீங்க ஏழை மனு கேமாயா? ஐயோ சீக்கிரம் பண்ணப்பா. ஐயோ என் முழுசு போனாருமா போனாரு. ஐயோ சரி, உனக்கு என்ன சத்தியம்? ஆமா, சத்தியம் செய்தால் நீ யாருன்னு சொல்லுவேன். நான் சத்தியம் செஞ்சுட்டீங்கன்னா நான் யாரு, என்ன, எந்த நாட்டை சேர்ந்தவன், எப்பேற்பட்டவன் சொல்லிடுவேன். ஆகட்டும். சத்தியம் செய்தடி இந்த சகலமும் தானறிய. அப்ப சத்தியம் செய்தடி இந்த சகலமும் தானறிய. இந்த பூமி மீது அலையாக என் மன்னர் மீது சாட்சியாக எங்கள் அரிப்பரந்தாம கண்ணன் மீது அலையாக சிறப்புடன் பலிதமாகும் அவையத்தை காப்பேனே. எப்படி? சத்தியம் செய்தேன் சகல உலகம் தானறிய. ஆகாயம் சாட்சியா, இந்த பூமாதேவி சாட்சியாக, சாட்சியாக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் சத்தியம் சாட்சியாக, சாட்சியாக, இதோ
யார் மீது? யார் மீது? என் மாலையிட்ட என் மன்னவர் மீது சாட்சியாக. மாலையிட்ட மன்னவர் மீது சாட்சியாக. எங்கள் அண்ணன் அரிப்பரந்தாம கண்ணன் மீது ஆணையாக. அண்ணன் மீது அண்ணன் பரந்தாமன் மீது சாட்சியாக. உங்கள் சிந்தையில் எண்ணி வந்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது சிறப்புடன் பலிதமாகும். உங்க அவையத்தை காப்பேன். சத்தியம் பண்ணிட்டில்ல? சத்தியம் பண்ணிட்டா. இதுக்கு மேல எதுக்கு நமக்கு முக்காடு? திறந்துட்டுறோம் பாரு. ஏய், நான் யாருன்னு தெரியல. நான் தாண்டி பெருந்துருவா. நீயே மூடிட்டு வந்த நான் தான் மூடிட்டு வந்தேன். என்ன போய் திறந்துட்டு வந்தா பண்ணுவாளா? ஏண்டி பண்ணிக்க என்ன சத்தியமா சொன்ன? அப்புறம் இப்ப எதுக்கு பண்ணுன்னு கேக்குறேன். சத்தியம் பண்ணிட்டான்ல. ஏண்டி என்னடி? நீயா வந்து தந்திர மார்க்கமா சத்தியத்தை பெற்றது? நான் தான். பாவி நயம். நான் தாண்டி துரியோதனுடைய மனைவியாகப்பட்டு 101 மனைவிமார்கள் அனைவற்ற பெருமை பெற எத்தனை பொம்மை எனக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னு. ஏண்டி நல்லா இருக்கட்டும். எத்தனை பொம்மை கேட்கறாங்க பாரு. மூலி முக்காரிட்டு வந்தீர்களே, ஆமா, சத்தியத்தை பெறுவதற்காக வந்தீர்களா? உண்மைதானடி. சரி, எதுக்கு சத்தியம் வாங்குனீங்க? சத்தியம் எதுக்கு தெரியுமா? சரி, சுக்லாதேவி மைந்தன் சூரிய பகவான் உதிர்வுக்கு முன்பதாக என் கணவர்மார்கள் அனைவற்ற பேர்களும் வடகோடி காரணமாக வேட்டையாட சென்றாங்க. அப்படி வேட்டையாட சொல்லும் பொழுது அந்த யாராகப்பட்ட சூரனாகப்பட்டவன் மகடவர்த்தா சூரனாகப்பட்டவன் 101 மன்னர்களை அழைத்து சென்று காளியம்மன் கோவிலுக்கு கடபலி கொடுப்பதாக சீக்கிரம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறான். ஆமா, அப்படி என்றால் அப்படின்னா என் புருஷமார்கள் அனைவற்ற பேர்களை காப்பாற்றுவது உன்னாலதான் முடியும். கௌரவர்களும் 101 பேர்களும் காளியம்மன் கோயிலுக்கு வெட்டுறாங்களா? ஆமாடி. கடவுளே, இப்பேரு பார்த்தா சந்தோஷமான விஷயத்தை கேட்கறது எப்படி ஒரு ஆனந்தம். இதுக்கு மேல் பிடிக்கின்ற உலகிலே எங்களுக்கு வேற என்ன வேண்டும்? உன் கணவன்மார்கள் கொஞ்சம் வஞ்சகமா கொஞ்சம் நயவஞ்சகமா செய்தார்கள். ஐவ பந்து பாண்டவரோடு சேர்த்து என் கணவருக்கு செய்த கொடுமைகள் இவ்வளவு கிடையாது. அந்த கௌரவர்கள் விடுத்தா மடிய போகிறார்களா? ஆமாடி. வேறுபட்ட ஆனந்தமான விஷயத்தை சொல்வதற்காக வெட்டி கடபலி குடுக்கறாங்கன்னு சொல்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா? புதுநாள பகடையாடு சொந்த நாடு அப்படிங்கிறாங்க. பெண் என்று பாராம அன்னைக்கு அக்கா பாஞ்சாலிய மானபங்கம் செய்யாங்க, புடவை தூயில் உறிஞ்சாங்க. அவங்க செஞ்சதுல தப்பு கிடையாதா? இத்தனை அநியாயம் செய்து விட்டு இன்னைக்கு வந்து என் புருஷனை காப்பாத்தின என் வீட்டு முன்னாடி நிக்கிறியே, என்னதான் நான் பங்காளி மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு நான் பகையாளி தான். நீங்க என்ன பகையாளி தான் பார்த்தீர்கள். இன்னைக்கு உன் புருஷனுக்கு ஒரு ஆபத்துன்னு சொல்லி என்கிட்ட வந்து தந்திரமாக சத்தியம் வைத்துட்டு என் புருஷனை காப்பாத்துன்னு சொல்றியே, கொஞ்சம் கூட வெக்கமானம் கிடையாது. ஓடி வெளியே, நாட்டை விட்டு ஓடி வெளியே சண்டாளி. அருமை என்ன பெருமை என்ன எப்பேற்பட்டவன் உனக்கு தெரியாம படிக்கியாலா? ஓடுகாலி முண்ட திட்டமிட்டு திருத்தோலி மாநகர சக்கல மழுக்கோட்ட சக்கலாத்தி உலகமாய் முண்ட தேவடியா முண்ட தட்டுவாடி முண்ட நான் எப்பேற்பட்டவன். என் புருஷன் தனராக படிச்சவராயா? என் புருஷனை பார்த்து என எப்பேற்பட்ட பொம்பளை நானு என்னை பார்த்து அடிக்கிறாளவ. இங்க எதுக்கிட்டு வந்த புருஷன் தனராக வச்சுக்கிட்டீங்க? என்னது என் புருஷன் தானே அப்படின்னு அவகிட்ட சொல்லு. என் புருஷனோட அழக என்ன, என்னோட அழக என்ன? எல்லாம் பியத்த புண்ட என்னை பார்த்து என்ன கை போட்டு அடிக்கிற நீ சத்தியம் பண்ணி எதுக்கு அடிக்கிறவா? நாகலோகத்துக்கு வந்துட்டு எங்க நாட்டுக்கு வந்துட்டு என்னையே கைதிட்டு அடிக்கிறாளே. ஏண்டி என்னடி ஏண்டி என்னடி சத்தியத்தை தந்திரமார்க்கமாக வாங்கினது இல்லாம நான் கையிட்டு அடிக்கிற நீ? நாடு மாறு சக்கலாத்தி திருட்டோலி மாநகர சக்கல மருந்து சக்கலாத்தி ஓடுகள் நானும் சத்தியம் வாங்கிட்டு என்னை அடிக்கலாமாவா? என்னை அடிக்கலாமா? என்னடி சத்தியத்தை வாங்கின ஏண்டி என்னடி சத்தியத்தை வாங்கினா சத்தியத்தை வாங்கலான்றியே? என்னடி சத்தியம் உனக்கு? என்னடி சத்தியமா? என்ன சத்தியம் பண்ண? எங்க அண்ணன் மீது சத்தியமா நான் தவற மாட்டேன். சரியான சந்திரகுமத்துல வாஸ்துப்பட்டவ, ஓடு தவறாரு குருமுரவத்துல வாக்குப்பட்டவ. எங்க அண்ணன் மீது சத்தியமா நான் காப்பாத்துறேன், என் புருஷன் மீது சத்தியமா நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம் எங்க போச்சு?
சத்தி எங்கல போச்சு? அதான் சொன்னாங்களா அரியர் மலை சிறி வச்சாங்களா 5வது மலை சந்தனக்கா போட்டு பேசுறேன். அடியே ஓடுகிறீங்க. ஒன்னான ஒலிக்கு ஒரு பிள்ளை அண்ணால ஒலிக்கு திரும்பில பந்தலாம். அடியே உத்தப்பத்தின ஊருக்குள்ள போனாலும் வீட்டுக்கு இருக்குன்னு ஆளாத்தி எடுத்துனாங்க. அடியே வாசமுள்ள பெருங்காயனாங்களா வால் பாரம் வெங்காயனாங்களா? பாருடி என்ன நீ ஒண்ணு பேசுற நான் ஒண்ணு பேசுவேன். சத்தியம் செய்த சொல்றியே எங்க அண்ணன் மேல சத்தியம் செஞ்ச நீ வேற ஒரு பொம்பளை இருந்திருந்தா வேற அவையம் என்று வந்திருந்தா அங்க அவையத்தை நான் காத்திருப்பேன். நீங்க செய்ய நயவஞ்சகத்துக்கு உங்களுக்கு காப்பாத்துனதை விட வீட்டு வாசல் விட்டு பேசுறதே பெரிய விஷயம். அதனால இவங்க புருஷங்களும் துரோகி, நம்பிக்கை துரோகிகள். காசு சொத்து பணத்துக்காக ஆசைப்பட்டு கணவன்மார கானகத்துக்கு அனுப்புனாங்க. அதனால என்னடி சொல்றப்ப சத்தியம் முடியாது ஒண்ணு முடியாது போடி காப்பாத்த முடியாதா? ஆமா காப்பாத்த வேண்டாம். தடத்துல போற தாசை கட்டு போய் கூட என் புருஷனை காப்பாத்திக்குவேன். என்னால முடியும், உன்னால காப்பாத்த முடியாதுன்னு தாசு கட்டு போறது இங்க எதுக்கடி வேண்டாம். அதுதாண்டி தெரியாம வருவாங்க வருவாங்க ஒரு வார்த்தை போட்டு எதுக்கு வருவாங்க? நீ சொன்ன இல்ல அப்பயே நீ சொன்னதானே என்னன்னு சொன்ன நான் அப்பயே சொன்னேன். சத்தியத்தை காப்பாத்தணும், அவ்வளவுதானே. சத்தியத்தை காப்பாத்தணும். சுப்பலாதேவி வைத்த சூரிய பகவான் உதிருக்கு முன்பதாக அணைவெட்ட 101 மன்னர்களை அழைத்து சென்று காளியம்மன் கோவிலுக்கு கடபலி கொடுக்க போறாங்க. அப்படி சூரிய பகவான் இதற்கு முன்னாடி புருஷனை காப்பாத்தல மைண்ட் அப்படியே அறுத்துடுல தேவடியா ஓடி புருஷனை காப்பாத்தி போடி காப்பாத்து இல்ல ஓடி இல்ல காப்பாத்துறேன்னு போறேன்னா இன்னும் புட்டை நக்கிற வேலை எங்க வாடிங்க ஏன் என்ன போகாம இருக்கிற போறியடி ஓடி சரிதான். என் புருஷன் சீக்கிரம் போய் காப்பாத்துறேன்னு எல்லாருமே முண்டை ஆகி போயிரும். போடி முண்டை பரவாயில்ல போடி காப்பாத்துற போடி பண்ணி வாங்கி போட்டு அப்புறம் உள்ள ரைட் போனீங்களா வாங்கிட்டு அந்த கணக்கு இதோ தந்திர மார்க்கமாக வந்து என் புருஷனை காப்பாற்ற சொல்லி சத்தியத்தை வாங்கி விட்டால் என் புருஷமான சத்தியம் சொல்லி காப்பாற்ற சொல்லிட்டேன். ஆனால் அவரை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் என் புருஷமாரு காணத்தில் இருக்கிறார், எனக்குன்னு யாருமே கிடையாது. ஒரே ஒரு ஆதரவையா அறிந்தும் அறியாதவருக்கும் தெரிந்தும் தெரியாதவருக்கும் எங்க அண்ணன் கோபால கண்ணன் அந்த மாயவர் அழைத்தால் நிச்சயமாக இதுக்கு ஒரு வழி பிறக்கும். அதனால கோபால கண்ணை அழைத்து செல்வோம்.